10 விஷயங்கள். இந்த 10 விஷயங்கள் என்ன நேத்து தூங்க விடல. அத பத்தி தான் நம்ப இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு குயிக் சம்மரி குடுத்துடுறேன். 1 இனிமே அன்னோன் நம்பர்ஸ ஐடென்டிஃபை பண்றதுக்கு, ஸ்பாம் கால்ஸ ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்மளுக்கு ட்ரூ காலர் தேவை கிடையாது. ட்ரூ காலரோட டெத்த நம்ப இப்போ விட்னஸ் பண்ண போறோம். அப்போ என்ன அல்டர்னேட்டிவ் அப்படின்றதையும் நம்ப வந்து பார்க்கலாம். 2வது ப்ரௌசர்ஸ் மத்தியில ஒரு பெரிய வார் போய்க்கிட்டு இருக்கு. எல்லாருமே ஒரு ஏஜென்டிக் ப்ரௌசர ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓப்பன் ஏஐயா இருக்கட்டும், பெர்ப்ளெக்ஸிட்டியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ப்ரௌசர்ஸ் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இந்த வார்ல ஒரு மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஒரு மொபைல் பிராண்ட் வந்து ஜாயின் பண்ணுது. 3வது இந்த மியூசிக் ஆப்ல இது இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு நான் பல நாள் யோசிச்சிருக்கேன். அந்த ஆப்ல ஃபைனலி அந்த ஒரு ஃபீச்சர கொண்டு வந்திருக்காங்க. பட் அது யூஸ்ஃபுல்லா இருக்க போறது கிடையாதுன்றது என்னோட ஒப்பீனியன். 4வது இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட நான் எல்லாருக்கும் மொரட்டுத்தனமா சஜெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஃபாக்ட் நான் ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வச்சிருக்கேன் சில பேர. கடைசியில இப்ப என்ன ஆகுதுன்னா, நான் வெட்கப்பட்டு தலை குனியும் அளவிற்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னும் நம்ம பார்ப்போம். அது என்ன பிராண்டுன்னும் நம்ம பார்ப்போம். நான் அப்ரண்ட்டா சொல்லிடுறேன். இது வந்து ஆப்பிள் ஃபோன் கிடையாது. இட்ஸ் a டிஃபரண்ட் பிராண்ட். அது என்னன்னு நம்ம பார்ப்போம் இந்த எபிசோட்ல. 5வது ஜியோவும், கூகுளும் சேர்ந்து ஒரு பயங்கரமான விஷயம் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அதுல எனக்கு சில வருத்தமும் இருக்கு. "எனக்கு வருத்தம்ப்பா" அப்படின்னு சொல்ற மாரி சில விஷயத்த, சில ரூல்ஸ அதுக்குள்ள போட்டிருக்காங்க. அதையும் என்னன்னு பார்ப்போம். 6வது தமிழ்நாட்ல தமிழ்நாடு மட்டும் கிடையாது. இந்தியாலயே வந்து விமென் சேஃப்டி கேள்விக்குறியா தான் இருக்கு. பட் தமிழ்நாட்ல நான் இருக்கக்கூடிய இடத்துல அண்ட் எனக்கு ரொம்ப பழக்கமான சில இடங்கள்ல விமென் சேஃப்டி கேள்விக்குறியா இருக்கக்கூடிய சில சம்பவங்கள் நடக்குது. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு அத நினைக்கும்போது. அத பத்தியும் நம்ம பார்க்கலாம். 7வது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். போன வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அது இப்போ 1 இயர் ஆகப்போது. 1 இயர் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆயி. அந்த 1 இயர் அ ஆனிவர்சரி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த ஃபிலிம் குரூ. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்ன்றதையும் நான் சொல்றேன். எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் பிடிக்கல. எனக்கு இந்த படத்துல வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்படின்னு சொல்ற ஒருத்தர கூட நான் இதுவரைக்கும் பார்க்கல. ஒருத்தர் கூட இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லல. அது என்ன படம்னு பார்ப்போம். 8வது காதல் ஓவியம்னு ஒரு படம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? தெரியலையான்னு தெரியல. மேபி இந்த பாடல சொன்னா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. கண்கள் வந்தும் பாவை நெஞ்சை ஐயோ! லிரிக் மறந்துட்டேனே. சரி. காணவில்லை ராகங்களின்றி சங்கீதமில்லை. ஒன்று தானா நம் காதல் அ ஐ டோன்ட் நோ. பட் யூ கெட் இட் ரைட். இந்த படத்த பத்தி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிய வந்துச்சு. திஸ் மூவி இஸ் லிங்க்ட் டூ அ த லேட்டஸ்ட் மூவி ரிலீஸ் பை விஜய் ஆண்டனி, சக்தி திருமகன். அது என்ன விஷயம்ன்னும் நான் சொல்றேன். எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஐ வாஸ் லைக் இன்னமும் என்னால நம்ப முடியல. ஐ டோன்ட் நோ நான் எதுக்கு இப்படி சர்ப்ரைஸ் ஆவுறேன்னு. பட் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஐ ஐ கான்ட் வெயிட் டூ ஷேர் இட் வித் யூ. 9த் இட்லி கடை. இட்லி கடை வந்து Netflixல ரிலீஸ் ஆயிருக்கு. இட்லி கடை நான் பார்த்தேன். நான் தியேட்டர்ல பார்க்கல. Netflixல பார்த்தேன். பட் Twitterல அத பத்தி எல்லாரும் பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க. பட் ஒரே ஒரு ட்வீட் மட்டும் என்னோட கண்ண கவர்ந்துச்சு. ஏன்னா, அந்த அந்த படத்த பத்தி ஒரு டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒருத்தர் ஒரு ஒரு த்ரெட் போட்டிருந்தாரு. ஐயோ! ஐ கான்ட் ஃபர்கெட் இட். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல என்னால அந்த படத்த பார்க்க முடியல. அது என்ன பெர்ஸ்பெக்டிவ்ன்னு நான் ஷேர் பண்றேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டூட் படம். டூட் படத்த பத்தி இன்னமும் பேசிட்டு இருக்காங்க. டூட் படத்துக்கு வந்து இன்னமும் ட்ராக்ஷன் இருக்கு. நான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். அந்த படத்த நான் சப்போர்ட் பண்ணி Instagramல ஸ்டோரிலாம் போட்டிருந்தேன். நெறைய என் ஃபாலோவர்ஸ் கூட நெறைய வாக்குவாதங்கள்லாம் நடந்துச்சு. ப்ரோஆக்டிவ் அ அது என்னது? என்னமோ சொல்லுவாங்களே! என்ன கிரிட்டிசிசம்? ப்ரோஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான். அ ஹெல்த்தியான ஆர்கியுமென்ட்டா பேசிட்டு இருந்தோம்.
அந்த என்ன கான்ட்ரோவர்சி? ஏன் இன்னும் டூட் வந்து சாவ மாட்டேங்குது? இந்நேரம் அந்த படம் வந்து ஃபேட் அவுட் ஆயிருக்கணும் இல்லையா? அத பத்தியான ஆர்கியூமென்ட்ஸ் வந்து ஃபேட் அவுட் ஆயிருக்கணும். ஏன் அது இன்னும் ஃபேட் அவுட் ஆகல? அப்படின்றதையும் பார்ப்போம். ஐ நோ இதுல வந்து கிட்டத்தட்ட முக்காவாசி அ மூவி ரிலேட்டடா இருக்கு. அண்ட் ஐ மீன் 50, 50 எடுத்துக்கலாம். 50% டெக் ரிலேட்டட், 50% மூவி ரிலேட்டடா இருக்கு. இதுல பிசினஸ் நியூஸ் எதுவுமே இல்ல. அத நான் அப்ஃரண்ட்டாவும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா, நேத்து நான் நியூஸ் பேப்பர் படிக்கல. ஸோ யாஹ்! லெட்ஸ் கெட் இன்டூ தி எபிசோட். ஃபர்ஸ்ட் ஒன் காலர் ஐடி. இந்த காலர் ஐடி மேட்டர் என்ன அப்டின்னா, இது ரொம்ப நாளா ட்ராய் சைட் போயிட்டுருக்கு. டெலிகாம் மினிஸ்ட்ரி இத வந்து ரொம்ப நாளா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஒவ்வொரு சிம் வாங்கும்போதும் கேஒய்சி வந்து வெரிஃபை பண்ணுவோம் இல்லையா? அந்த கேஒய்சில இருக்கிற நேம் இட் கேன் பி யுவர் நேம் இன் ஆதார், இட் கேன் பி யுவர் நேம் இன் வோட்டர்ஸ் ஐடி எத வச்சு நீங்க வாங்கியிருக்கீங்களோ, அந்த ப்ரூஃப்ல இருக்க நேம அவங்க கால் பண்ணும்போது இன்னொருத்தவங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணுன்றத வந்து மேண்டேட்டரியா கொண்டு வரப்போறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ ஒரு அன்னோன் கால் வருது அப்டின்னா, அது யார்ட்டேருந்து வருதுன்ற நேம் உங்களுக்கு டிஃபால்ட்டா உங்களோட மொபைல் கேரியரே வந்து டிஸ்ப்ளே பண்ணணுன்றது வந்து மேண்டேட்டரியா கொண்டு வரப்போறாங்க. அது வந்து மார்ச் 2026க்குள்ள பண்ணியிருக்கணும் அப்டின்ற மாரியான ஒரு இன்ஃபர்மேஷன் உலாவிட்டு இருக்கு. ஸோ இத வந்து வோடாஃபோன் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹரியானா ஏரியால வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத சிநாப்ன்னு சொல்லுவாங்க. காலிங் நேம் பிரசன்டேஷன். ஸோ இது ஜியோவும் அக்ராஸ் இண்டியா ஒரு டெஸ்டிங் ஃபேஸா தான், பைலட் ஃபேஸா தான் போய்க்கிட்டு இருக்கு. சூன் எல்லாருக்குமே இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபீச்சர் அவைலபிளா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது வந்து மேண்டேட்டரி இது கண்டிப்பா இருக்கணும். நம்மளுக்கு யாரு கால் பண்றா? கால் வர்றது வந்து அ ஸ்பேமா? ஸ்கேமான்றதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது லான்ச் ஆயிடுச்சு. இது எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கு அப்டின்னா, ட்ரூ காலர் இனிமேட்டு தேவை இல்லை. ட்ரூ காலர் மேல எனக்கு ஒரு வன்மம் இருக்கு கைஸ். அ உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் ஐஃபோன் யூஸ் பண்றேன். ஐஃபோன் யூஸ் பண்ணா பணக்காரன் அப்படின்னு ஒரு பிம்பம் உலகத்துல இருக்குன்னு நெனைக்கிறேன். ஈவன் இன் சாஃப்ட்வேர் கம்யூனிட்டி ட்ரூ காலர்ல இப்போ ரீசென்ட்டா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறான். யூசுவலா அந்த ஆப்ல வந்து ஒரு அன்னோன் நம்பர கண்டுபிடிக்கணும். அந்த ஆப் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா, ஜஸ்ட் நம்பர போட்டு சர்ச் பண்ணா போதும். அது காமிச்சிரும். iPhoneல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, Androidல ஒரு கால் வருது, ஒரு அன்னோன் கால் வருதுன்னா, ட்ரூ காலர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் பண்ணி அது காமிச்சிரும். யார்கிட்டேருந்து வருது அப்படின்னு. iPhoneல அது வராது. இந்த சில சில தொல்லைகள் இருக்கு. இதனால தான் சம்டைம்ஸ் ஐ ஹேட் ஆப்பிள். ஸோ ட்ரூ காலர்ல அது வராது. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா இல்ல 2த்துக்கும் நடுவுலயா அப்டின்னு எனக்கே தெரியல. நான் சம்டைம்ஸ் இன்ட்ரோவர்ட்டா இருப்பேன். சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பேன். சம்டைம்ஸ் யாருக்கா ஃபோன் பண்ணி நான் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பேன். இந்த அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா அட்டெண்ட் பண்ண மாட்டேன் கைஸ். எனக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்கு. கால் வந்துட்டே இருக்கும். கால் அடிச்சுட்டே இருக்கும். கால் அந்த ரிங் நிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ரிங் நின்னதுக்கப்புறம் iPhoneல வந்து வாய்ஸ் மெயில் ஃபீச்சர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வாய்ஸ் மெயில்ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்பேன். அது அ வாய்ஸ் மெயில்ல என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? அது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? அப்படின்னு பார்ப்பேன். முடியலன்னா, அந்த ரிங் முடிஞ்ச பிறகு அந்த நம்பர காப்பி பண்ணி ட்ரூ காலர்ல பேஸ்ட் பண்ணி, அது யாருன்னு ஃபைண்ட் பண்ணுவேன். இப்போ ட்ரூ காலர் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அன்லிமிட்டட் சர்ச்சஸ் வந்து பிரீமியம்ல தான் அப்படின்னு சொல்ட்டான். தட் மீன்ஸ் ஒரு நாளைக்கு 2ஓ, 3ஓ தான் உங்களால சர்ச் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ண முடியாது. இது இது செம்ம கடுப்பா இருக்குல்ல. ஒரு விஷயம் ஒரு ஆப் வந்து ஒரு விஷயத்த வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் அ ஐம் நாட் சப்போர்ட்டிங் ஃப்ரீமியம். அந்த ஆப் டெவலப் பண்றதுக்கு காசு செலவு பண்ணியிருக்காங்க. அந்த வேல்யூவ நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்டின்னா, நம்பளும் காசு செலவு பண்ணணும். ஐ அம் எ பிலீவர் ஆஃப் அ தட் பர்ட்டிகுலர் ஐடியாலஜி ஆர் வாட்டெவர் யூ கால் இட். பட் ஒரு விஷயத்த ஃப்ரீயா குடுத்துட்டு பல வருடங்கள் அத ஃப்ரீ ஆக்சஸா குடுத்துட்டு, டக்குனு அத லாக் பண்ணும்போது செம்ம கடுப்பா இருக்குதா இல்லையா? இதே விஷயம் தான் நம்ப ஜியோலயும் பார்க்குறோம். எல்லாருமே இத தான் அடாப்ட் பண்றாங்க. பட் ஒரு
ஒரு மனிதனோட ஆதங்கத்த நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இவன் டக்குனு அந்த அன்லிமிட்டட் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த லேபிள் பண்ணி அது வந்து பிரீமியம்ல தான் இருக்கும். நீங்க அதுக்கு காசு குடுக்கணும் அப்படின்னும்போது கடுப்பாக இருக்கிறது. அண்ட் ஃபைனலி ட்ராய் இத அனவுன்ஸ் பண்ணுது. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, இதுல ஒரு அ இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, ட்ராய் வந்து இத ஆப்ட்-இன்னா தான் குடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க போல இருக்கு. இத மேண்டேட்டரி ஆக்கக்கூடாது அப்படின்ற மாரி ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகாம் வந்து அதெல்லாம் முடியாது. இத நீ மேண்டேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இது மூலமா ட்ரூ காலருக்கு ஒரு அழிவு வரும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். ஐ ஷுடன்ட் டாக் லைக் தட். பட் என்ன அவன் காண்டேத்திட்டான். அவ்ளோ காண்டேத்திட்டான். மூவிங் டூ த நெக்ஸ்ட் ஒன். ப்ரௌசர் வார். இந்த ப்ரௌசர் வார்ல சாம்சங் ஜாயின் பண்ணுது. சாம்சங் வந்து அ எனக்கு ஐ பீன் திங்கிங் அபவுட் ஸ்விட்சிங் டூ சாம்சங் ரைட் நவ். நான் ஒரு ஆப்பிள் கன்னி. பல வருடங்களாக ஆப்பிள் கன்னியாகவே இருந்து கொண்டிருக்கிறேன். நான் இப்ப ரெக்கார்ட் பண்றது MacBookல நான் யூஸ் பண்றது iPhoneனு. பல வருடங்களாக iPhone யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் ரீசென்ட் டைம்ஸ்ல எனக்கு கொஞ்சம் கடுப்பாவுது ஆப்பிள நெனச்சா. சில விஷயங்கள் பண்ண முடியல. நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் லைக் ஆப்பிள் இஸ் நாட் க்ரோயிங். அந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே ஒரு மாரி செம்ம கடுப்பாகுது கைஸ். ஆப்பிளோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அவனுங்க டக் டக்குன்னு எதையும் லான்ச் பண்ண மாட்டானுங்க. இட் கேன் பி எனிதிங். இட் கேன் பி இந்த அ ஓடிபி வந்தா டக்குன்னு கீபோர்ட்ல புல் பண்ணி காமிக்கிறதா இருக்கட்டும். யூனிவர்சல் கிளிப் போர்டா இருக்கட்டும். சில விஷயங்கள் அவங்க டக்குன்னு பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க பண்ணாங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். செம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சீம்லெஸ்ஸா இருக்கும். இந்த யூனிவர்சல் கிளிப் போர்ட இத பத்தி நான் ஆல்ரெடி நெறைய ட்வீட்ஸ் போட்டிருக்கேன். நீங்க iPhoneல ஒரு ஒரு டெக்ஸ்ட்ட காப்பி பண்ணிட்டு, Macல வந்து கமாண்ட் வி அடிச்சீங்கன்னா பேஸ்ட் ஆயிடும். அதுல ஒரு லேகே இருக்காது. ஒ ஒரு செகண்ட் கூட லேக் இருக்காது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் ஆப்பிள்ல சொல்லலாம். அவன் லேட்டா தான் பண்ணுவான். ஆனா லேட்டா பண்ணாலும் சூப்பரா பண்ணுவான். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கோங்களேன். இத ஆப்பிள் பண்ணானா? இல்ல வேற யார்ட்டயா அவுட் சோர்ஸ் பண்ணி விட்டானான்னு எனக்கு தெரியல. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் திங் எவர் ஆப்பிள் ஷிப்ட். எல்லாரும் ஏஐ பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஐ ஐ டோன்ட் நோ. ஆப்பிள்க்கு ஏஐ வந்து ஐ கெஸ் நோக்கியா மாரின்னு நெனைக்கிறேன். நோக்கியா வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ வந்து அடாப்ட் பண்ணாம அழிஞ்சு போனாங்கல்ல. அந்த மாரி ஆப்பிளுக்கு ஏஐன்னு எனக்கு தோணுது. அது ஆப்பிளோட ஷிப்மெண்ட்டுன்னு என்னால நம்பவே முடியல. இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்லலாம். அடுத்தடுத்து வர ஐஃபோன்லாம் பாருங்களேன், அதுல அதுல எந்த ஒரு இன்னோவேஷனுமே கிடையாது. அது அது எதுவுமே கிடையாது. iPhone 17ல என்ன இருக்கு? iPhone 16லேருந்து iPhone 17க்கு வந்து என்ன டிஃபரன்ஸ்? என்னால பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லவே முடியல. ஸோ ஆப்பிள் மேல கொஞ்சம் வன்மத்த கக்கிட்டேன். சாம்சங் கதைக்கு வருவோம். சாம்சங் வந்து இந்த ப்ரௌசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பீட்டா வெர்ஷன் தான். ஸோ அந்த ப்ரௌசர்லேயே வந்து அ வெப் பேஜ சம்மரைஸ் பண்ற மாரி இன்னும் நெறைய ஃபீச்சர் லான்ச் பண்ணுவான் அப்படின்னு நான் நம்புறேன். ஸ்லோவா மை மைண்ட் இஸ் லீனிங் ஆன் சாம்சங். அண்ட் ஐ கெஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஏஜென்டிக் கேப்பபிலிட்டீஸுமே கொண்டு வந்துருவான்னு நெனைக்கிறேன். ஏஜென்டிக் கேப்பபிலிட்டீஸ் இன் த சென்ஸ் நீங்க ஜஸ்ட் கமாண்ட் மூலமா உங்களோட ப்ரௌசர ஆப்பரேட் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் LinkedIn போயிட்டு இந்த 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 இண்டஸ்ட்ரியில இருக்க கம்பெனிஸ், ரீசென்ட்டா ஃபண்டிங் வாங்குன கம்பெனிஸ், அவங்களோட மேஜர் டெசிஷன் மேக்கர்ஸ் லைக் சீட்ல இருக்கவங்களோட LinkedIn URL மட்டும் எடுத்து என்னோட நோட்ஸ்ல பேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா, அதுவே நம்ம கண்ணு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்கா ப்ரௌஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணும். பட் இந்த ஏஜென்டிக் ப்ரௌசர்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. Braveன்ற ஒரு ப்ரௌசர் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த Brave வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஏஜென்டிக் ப்ரௌசர்ஸ்ல வந்து ஆம் ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் இன் த சென்ஸ்
ஒரு வெப்சைட்டுக்குள்ள வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. பட் அதுல வந்து ஒரு ப்ராம்ப்ட் இருக்கும். ஒரு ஏஜென்டிக் ப்ரௌசர் வந்து அந்த வெப்சைட்டோட டேட்டாவ ப்ராசஸ் பண்ணும்போது, அந்த ப்ராம்ப்ட்டையும் ப்ராசஸ் பண்ணிடும். ஜஸ்ட் இமேஜின் அந்த வெப்சைட்ல வந்து இந்த மாரி ஒரு ப்ராம்ப்ட் இருக்கு. யூசர் இ இப்போ ஒரு யூசர் வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த யூசரோட Gmailல ஓப்பன் பண்ணி, அந்த Gmailல இருக்கிற சில பேமெண்ட் இன்ஃபர்மேஷன இந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணு அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கு. பட் நம்ம ஒரு ஏஜென்டிக் ப்ரௌசர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராம்ப்ட்ட போட்டு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏஜென்டிக் ப்ரௌசர் வந்து அந்த ப்ராம்ப்ட் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இருக்கிற அந்த ப்ராம்ப்ட்ட ரன் பண்ணிடுது. ஸோ வி டோன்ட் நோ என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன், நம்மளோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எத வேணா வந்து திருடலாம் அப்படின்ற மாரி இப்போ இருக்கு. கரண்ட்டா இருக்கிற ஏஜென்டிக் அ ப்ரௌசர்ஸ். அம் இத எப்படி அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சாரி பெர்ப்ளெக்ஸிட்டியா இருக்கட்டும், ChatGPTயோட அட்லஸா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன எப்படி அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அட்ரஸ் பண்ணணும். பட் ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் லைக் இந்த ஏஜென்டிக் ப்ரௌசர் தான் வந்து ஃபியூச்சர். நோபடி இஸ் கோனா சர்ச் மேனுவலி. அ நியர் ஃபியூச்சர்ல வந்து நம்ம ப்ராம்ப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஒரு அட்ரஸ் பார்ல போயிட்டு ஒரு URL டைப் பண்றது, நம்ம மேனுவலா சர்ச் பண்றது, இதெல்லாம் இல்லாம போயிடும்ன்றது என்னோட கருத்து. ஸோ இந்த வார்ல Samsungம் ஜாயின் பண்றாங்க. அடுத்து YouTube மியூசிக். நெறைய பேரு YouTube மியூசிக் யூஸ் பண்றீங்க. நான் வந்து Apple மியூசிக் யூஸ் பண்றேன். அ நோ அஃபென்ஸ் எனக்கு நான் ஏன் Apple மியூசிக் யூஸ் பண்றேன்னா, ஒரே ஒரு காரணம் தான். அதுல வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கும். லாஸ்லெஸ் அவன் ஆஃபர் பண்றான். லாஸ்லெஸ் குவாலிட்டி வந்து Apple மியூசிக் பொறுத்தவரைக்கும், Apple மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன் பிளஸ் உங்ககிட்ட வந்து ஒரு IEM இருக்கு. அ IEMனா இந்த இந்த ஹெட்செட். ஓகேவா? இதுதான் ஐஎம் சொல்லுவாங்க. ஐஎம்னா என்னன்னு தெரியலன்னா, யூ கேன் அ கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. இத யூஸ் பண்ணீங்கன்னா, இட் வில் பி அ லைஃப் சேவர் ஃபார் யூ. ஸோ ஆப்பிள் மியூசிக்கு ஒரு ஐஎம். ஆ வேற என்ன? அவ்வளோதான். ஆப்பிள் மியூசிக்கும், ஐஎம்மோட காம்பினேஷனும் சூப்பரா இருக்கும். இந்த லாஸ்லெஸ். ஏன்னா, இத யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். உங்களோட ஃபேவரைட் சாங்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஃபேவரைட் சாங்ஸ்ல புது புது பீட்ஸ் இருக்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஹேய்! நான் இத பல வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். பட் இந்த இந்த ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் ப்ளே ஆகுறத நான் நோட்டீஸே பண்ணலியே! அப்டின்ற மாரி இருக்கும். ஸோ எனக்கு அந்த லாஸ்லெஸ் குவாலிட்டி ஆஃபர் பண்றதுனால தான் ஆப்பிள் மியூசிக்கு வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கு நான் பே பண்ணிட்டு இருக்கிறேன். பட் ஐ லைக் Spotify. Spotifyயோட பிளேலிஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். செம்மையா ரெக்கமெண்ட் பண்ணும். பட் ஆப்பிள்ல அது கிடையாது. ஆப்பிள்ல வந்து நீங்க பல வருஷம் யூஸ் பண்ணாலும், உங்களுக்கு என்ன சாங் பிடிக்கும்ன்றத ஆப்பிள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. பட் Spotify அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சாங் பிடிக்கலான்றத அது ரொம்ப பிரில்லியன்ட்டா அ சஜெஸ்ட் பண்ணும். கோர்ஸ் உங்க டேட்டாவ யூஸ் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி தான் அவங்க பண்றாங்க. என் டேட்டாவ யூஸ் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி, எனக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்த நீ வந்து எனக்கு பண்ற அப்டின்னா, அது நல்லது தான். ஐ அம் எ பிலீவர் ஆஃப் தட். ஸோ பட் Spotifyல வந்து லாஸ்லெஸ் குவாலிட்டி கிடையாது. அவன் ஹை குவாலிட்டின்னு தான் சொல்லுவானே தவிர, அது லாஸ்லெஸ் குவாலிட்டி கிடையாது. நான் ரியல் டைம்ல டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரே பாட்டுல அந்த ஒரே செக்மெண்ட்ட நான் ஆப்பிள் மியூசிக்லயும் கேட்டு பார்த்துருக்கேன். Spotifyலயும் கேட்டு பார்த்துருக்கேன். ஆப்பிள் மியூசிக்ல தான் நல்லாருக்கு. நான் நான் வந்து அடிச்சு சொல்றேன். ஐ மீன் அந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. இது வந்து எனக்கு YouTube மியூசிக்கும் புடிக்கும். ஐ ஃபெல்ட் லைக் நான் வந்து Spotifyக்கு செலவு பண்றத விட, நான் Apple மியூசிக்கு செலவு பண்றத விட, YouTube பிரீமியம் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன்னா, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆட்ஸ வந்து டாட்ஜ் பண்ணிடலாம். மியூசிக் ஆப்பும் நமக்கு கிடைச்சிருது. YouTube மியூசிக்கோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த லைப்ரரி வந்து வெரி ஹியூஜ் லைப்ரரி. நெறைய அன்பிளக்ட் வெர்ஷன்ஸ் இருக்கும். நெறைய இந்த அது என்ன சொல்லுவாங்க? ஆ சோலோ கிரியேட்டர்ஸ் பண்ண நெறைய சாங்ஸ் இருக்கும். ஸோ நெறைய விஷயங்கள் லைப்ரரி ஹியூஜா இருக்கு YouTube மியூசிக்ல. ஆனா ஏன் நான் அத யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன் அப்டின்னா,
ஹை குவாலிட்டி ஆடியோ கிடையாது. அத ஃபைனலி இப்போ கொண்டு வந்திருக்கான். என்ன சொல்றான்னா, ஹை குவாலிட்டி ஆடியோ இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். பட் வாட் இஸ் ஹை குவாலிட்டி ஆடியோ? ஆ நீ நீ எப்படி அதுக்கு ஒரு மெட்ரிக் இருக்கணும்ல. ஆப்பிள் என்ன சொல்றான், ஹை குவாலிட்டி ஆடியோனா என்ன? உனக்கு நான் வந்து அ லாஸ்லெஸ் ஃபார்மேட்ல தரேன். அது ஒரு ஃபிளாக் ஃபார்மேட்ன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு மியூசிக் சாவே, நீங்க ஒரு ஆடியோ ஃபைல் அப்டின்னா, உங்களுக்கு நான் சொல்றேன், இதெல்லாம் எனக்கு தெரியும்" அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன நான் சொல்றேன். ஃபிளாக் ஃபார்மேட்ல லாஸ்லெஸ் ஃபார்மேட்ல இருக்கும். ஐ மீன் அந்த ஒரு ஆடியோ ஃபைல்ல லாஸே கிடையாது. அந்த ஆடியோ ஃபைல்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ, அது அப்படியே உங்க ஹெட்செட்டுக்கு வரும். நீங்க ஒரு நல்ல ஹெட்செட் யூஸ் பண்ணீங்கன்னா, ஐஎம் மாரியான ஹெட்செட் யூஸ் பண்ணீங்கன்னா, அது அப்படியே உங்களோட காதுக்கு வரும். எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க கேட்பீங்க. எந்த ஒரு மியூசிக் டைரக்டர் அந்த ஆடியோ ஃபைல்க்குள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் போட்டு வச்சிருக்காரோ, எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்க காதுக்கு வரும். அததான் அவன் லாஸ்லெஸ் ஃபார்மேட் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த Spotify கிட்டயும், YouTube கிட்டயும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஈவன் தோ தே ஆர் சேயிங் ஹை குவாலிட்டி ஆடியோ, வி டோன்ட் நோ வாட் இஸ் ஹை குவாலிட்டி. வி வி டோன்ட் நோ வாட் இஸ் த மெட்ரிக். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அத வந்து இப்போ ஒரு ஆப் வந்து உனக்கு நான் ஹை குவாலிட்டி ஆடியோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரிக்க மென்ஷன் பண்ணல அப்படின்னா, தட்ஸ் அ ஃப்ராட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இட் கேன் பி ப்ரூட்டல் பட் இதுதான் இதுதான் உண்மை. ஸோ YouTube வந்து அத மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஹை குவாலிட்டினா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு முதல்ல சொல்லுங்க. எங்கள சூஸ் பண்ண விடுங்க அந்த குவாலிட்டிய. தட்ஸ் தட் அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் நத்திங். எனக்கு பிடிச்ச ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுன்னு சொன்னேன் இல்லையா? நான் இத சொன்னோனே நெறைய பேர் என்ன ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நத்திங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். நத்திங் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யூஸ் பண்ணி பாருங்களேன். உங்க ஃபிரெண்ட்ஸ் யாராவது வச்சிருக்காங்க, இல்ல உங்க ஃபேமிலில யாராவது வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபோன கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்களேன். அதுல இருக்கிறதெல்லாம் ஃபிளாக்ஷிப் சிப்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அ நத்திங் வந்து தே குட் ஹேவ் யூஸ் Snapdragon எலைட் 8 பட் அவங்க யூஸ் பண்ணல. அவங்களோட ஃபிளாக்ஷிப்லயே அது யூஸ் பண்ணலன்னு தான் நான் நெனைக்கிறேன். பட் அந்த சிப்ப வந்து அவங்க நல்லா ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா, முக்கிய காரணம் என்னன்னா, அவங்களோட ஓஎஸ். பிக்சலோட அந்த நியர் பிக்சல் ஓஎஸ் குடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? அத வந்து நத்திங்ல குடுத்திருப்பாங்க. பிளாட்வேரே இருக்காது. அந்த அந்த ஓஎஸ் யூஸ் பண்ணும்போது ஹேங்கே ஆவாது. நான் நத்திங் சிஎம்எஃப் நெறைய யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். நத்திங் சிஎம்எஃப்ன்றது ஒரு பட்ஜெட் ஃபோன் தான். ஆனா, என் iOS ரேஞ்சுக்கு அது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு கைஸ். நெறைய பேருக்கு நான் சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன் நத்திங்க. யூஸ் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும் அப்டின்ட்டு. என்னோட பேச்ச நம்பி, நான் சொல்றத நம்பி, நான் ஒரு நான் ஒரு டெக்ஸாவே அப்படின்னு நம்பி நத்திங் ஃபோன நெறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஆனா, இப்ப நான் வருத்தப்படுறேன். ரொம்ப வருத்தப்படுறேன். நத்திங் போயிட்டு இருக்க டைரக்ஷன் வந்து இட்ஸ் நாட் த ரைட் டைரக்ஷன். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, கிளான்ஸ்ன்னு ஒரு ஆப் இருக்கு கைஸ். கிளான்ஸா, கிளிம்ஸான்னு எனக்கு தெரியல. அது ஒரு லாக் ஸ்க்ரீன் ஆப்பு. அ ஒவ்வொரு டைம் நீங்க ஓப்பன் பண்ணும்போதும் வேற வேற வால்பேப்பர் அதுவே சேஞ்ச் பண்ணிக்கும். லாக் ஸ்க்ரீன்ல சில இன்ஃபர்மேஷன், நியூஸ் அது இதெல்லாம் காமிக்கும். அது ஒரு அது ஒரு ஆட்வேர் ஓகேவா? லாக் ஸ்க்ரீன்ல ஆட காமிக்கக்கூடிய ஒரு ஒரு சாஃப்ட்வேர். அத நத்திங் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா குடுக்கப் போறேன் அப்டின்றான். அது இல்லாம நெறைய அவனோட ஸ்பெஷாலிட்டியே பிளாட்வேர் இருக்காது. ப்ரீ இன்ஸ்டால்டா ஆப்ஸ குடுக்க மாட்டான். நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அது ஒரு நல்ல விஷயம். பிளாட்வேர் குடுக்கப் போறேன் அப்டின்னு சொல்றான். இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். நத்திங் நத் நத்திங்கோட பிராண்ட் டீம் இத கேட்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். பட் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் பண்றீங்கன்னா, உங்களோட யுனிக்னெஸ்ஸ வந்து நீங்க இழக்கிறீங்க. இது ரொம்ப தப்பு. பிளாட்வேர் இன்ஸ்டால் பண்றதெல்லாம் வந்து சீப்பான ஆக்டிவிட்டி. எனக்கு ஏன் Oppo பிடிக்காது, எனக்கு ஏன் Vivo பிடிக்காது அப்டின்னா, இந்த பிளாட்வேர் இருக்கிற ரீசன் தான். ரொம்ப ராங் டைரக்ஷன்ல போயிட்டுருக்காங்க. கேட்கறதுக்கு நத்திங் என்ன சொல்றாங்க அப்டின்னா, இத வந்து நாங்க ஃபிளாக்ஷிப்லலாம் இன்ஸ்டால் பண்ண போறது கிடையாது. ஃபிளாக்ஷிப் அல்லாத மொபைல்ஸ்ல தான் குடுக்கப் போறோம் அப்டின்னு. அப்ப அவன் மட்டும் என்ன உனக்கு தக்காளி தொக்கா? அ இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. பார்த்துக்கங்க. உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அத கெடுத்துக்காதீங்க. அவ்வளோதான். அடுத்த விஷயம் என்னன்னா,
ஜியோவும், கூகுளும் சேர்ந்து பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் ஹவ் ஆப்பிள் அண்ட் பெர்ப்ளெக்ஸிட்டி டிட் இட். ஜியோ என்ன பண்றாங்க அப்டின்னா, ரூ. 35,000 மதிப்புள்ள ஜெமினை ஜெமினை அட்வான்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன குடுக்குறாங்க. திஸ் இன்க்ளூட்ஸ் 2 டிபி ஆஃப் கூகுள் ஒன் கிளவுட் ஸ்டோரேஜ். நீங்க வியோ 3.1 ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் ஜெனரேஷன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஜெமினியோட டாப் மாடல்ஸ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எத்தன மாசத்துக்கு குடுக்குறாங்க? 18 மாசத்துக்கு குடுக்குறாங்க. அது என்ன 18 மாசம் நம்பர்ன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. 12 மாசம்னா 1 இயர்ன்னு சொல்லலாம். 18 மாசம்னு ஏன் சொல்றாங்கன்னு தெரியல. பட் இத குடுக்குறாங்க. நல்ல விஷயம். ஜெமினை வந்து ஒரு மக்கு. எனக்கு ஜெமினியே புடிக்காது. நான் ஒரு ChatGPT கன்னி. அத நான் வந்து எக்ஸ்பிளிசிட்டா ஒத்துக்கிறேன். எனக்கு ChatGPT ரொம்ப 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 புடிக்கும். ChatGPT அடிச்சுக்கிறதுக்கு ChatGPTல இருக்கிற டாப் மாடல அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல எந்த மாடலுமே கிடையாது. ஈவன் தோ இஃப் இட் இஸ் ஃப்ரம் Google. ஜெமினியா இருந்தாலும், அவன் உங்க அப்பனா இருந்தாலும் ChatGPTய அடிச்சுக்க முடியாது. நான் வந்து ஹெவியா ஜெமினியும் ஹெவியா யூஸ் பண்ணியிருக்கேன். ChatGPTயும் ஹெவியா யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு கிளியரா தெரியும். உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். அ இந்த 2 அப்ளிகேஷன்லயுமே வந்து அந்த ஸ்பீச் டூ டெக்ஸ்ட் ஃபீச்சர் இருக்கு. இப்ப நீங்க டைப் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அந்த மைக் பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க பேசலாம். பேசுறது அங்க அப்படியே டிரான்ஸ்கிரைப் ஆயிடும். அந்த ஃபீச்சர யூஸ் பண்ணி பாருங்க. அந்த மைக் பட்டன கிளிக் பண்ணி பேசி பாருங்க. ChatGPT கரெக்ட்டா டிரான்ஸ்கிரைப் பண்ணுதா? ஜெமினி கரெக்ட்டா டிரான்ஸ்கிரைப் பண்ணுதான்னு. குப்ப மாரி இருக்கும் ஜெமினி. ChatGPT பெர்ஃபெக்ட்டா பண்ணும். ChatGPT வந்து நம்மளோட டேட்டாவ அவன் கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறான். அது கூட நம்ம பேசுறோம் இல்லையா? இன்டராக்ட் பண்றோம் இல்லையா? அந்த டேட்டாவ கரெக்ட்டா யூஸ் பண்ணி நம்மளுக்கு தகுந்த மாரியான ரெஸ்பான்ஸ் அவன் தருவான். ஜெமினி அப்படி பண்ற மாரி எனக்கு தெரியல. கொஞ்சம் நீங்க சாட் வந்து லென்த்தா போயிடுச்சுன்னா, ஜெமினி வந்து திணற ஆரம்பிச்சுரும். அது ரொம்ப பேட். நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. வேற ஏதாவது கொஸ்டின் கேளு அப்படின்னு நம்மள வந்து இல்ட்ரேட் பண்ணும். லிட்டரலி சொல்றேன். அது என்ன சொல்லும்னா, வேற ஏதாவது கொஸ்டின் கேளுங்க. இத விட்டுருங்க. எனக்கு தெரியலன்னு சொல்லாது. அவ்வளோதான் என்னால ஹெல்ப் பண்ண முடியும். விட்ரு. ஐம் நாட் அது கூட வந்து ஐம் நாட் டாக்கிங் அபௌட் பேட் திங்ஸ். ஓகேவா? நான் ChatGPT கூட என்ன பேசுறேனோ, அதே தான் ஜெமினி கூடயும் பேசுறேன். ஆனா ஜெமினி என்ன பண்ணும், "இல்ல, இல்ல என்னால ஹெல்ப் பண்ண முடியாது." பிரீமியம் வெர்ஷன் சொல்றேன். ப்ரோ வெர்ஷன் வச்சிருக்கேன். ப்ரோ வெர்ஷன்லயே, "இல்ல, இல்ல என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. வேற ஏதாவது கேளு." அப்படின்னும். ஸோ எனிவேஸ் பட் நீங்க படிக்கிறீங்க, படிக்கிறதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இட்ஸ் கோனா பி ரியலி ஹெல்ப்ஃபுல். அது இல்லாம இந்த 2 டிபி ஸ்டோரேஜ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத இவன் கொண்டு வரான். இதுல ஒரு கேட்ச் இருக்கு. என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இங்க இந்த இமேஜ்லயே இருக்கு பாருங்க. இஃப் யூ ஆர் வாட்சிங் த வீடியோ 18 டூ 25 இயர்ஸ்க்கு தான் குடுக்குறான். அதாவது 18லேருந்து 25 வயது மதிப்பத்தக்க யூசர்ஸ் தான் குடுக்குறான். அது என்ன 18 டூ 25 எனக்கு புரியல. கேட்டா, நான் இத வந்து கிராக் கிட்ட கேட்டேன். "என்ன இப்படி சொல்றாங்களே, எதுக்கு 18-25 ஏஜுக்கு மேல இருக்கவங்களுக்கு ஏன் இந்த ஆஃபர் குடுக்க மாட்டேங்கிறாங்க?" அப்படின்னு கேட்டா, கிராக் என்ன சொல்லுதுன்னா, அவங்க யங்ஸ்டர்ஸ டார்கெட் பண்றாங்க. யங்ஸ்டர்ஸ் குடுக்குறாங்க. அப்போ 25 வயசுக்கு மேல இருக்கவங்கலாம் யங்ஸ்டர்ஸ் கிடையாதா? ஐயோ! ரொம்ப வருத்தம் கைஸ். நேத்து நான் இத பார்த்துட்டு, அப்ப நான் யங்ஸ்டர் கிடையாதா? யங்ஸ்டர் ஏராலேருந்து நான் மூவ் ஆயிட்டனா? அப்படின்னு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு எனக்கு. என்ன பண்றது? டைம் ஃப்ளைஸ். நம்மளுக்கு வயசாவுது. வயசாவறத நம்ம வந்து ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எனிவேஸ் இப்படி ஒரு கேட்ச் இருக்கு. இந்த கேட்ச் இல்லாம வச்சிருக்கலாம் கைஸ். பட் நான் ஆக்சுவலி இவன் ஓப்பனா குடுக்கல. நான் இத ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னோட ஜியோ ஆப்ல போயிட்டு அம் இந்த ஆஃபர ஆக்சஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ரைட் நவ் அது எப்படி இருக்குன்னா, யூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் ஆஃபர் அவ்வளோதான். அ ஜஸ்ட் ஐ அம் இன்ட்ரஸ்டட் அப்படின்னு குடுத்ததுக்கப்புறம், ஓகே நோட்டட் வில் லெட் யூ நோ அபௌட் திஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏர்டெல் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா குடுக்குறான். அ அவன் வந்து ஒரு ஆஃபர் குடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டான். பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் குடுத்துட்டான். அத அவைல் பண்றதும் ரொம்ப ஈஸி. ஏர்டெல் ஆப்புக்கு போயிட்டு நீங்க வந்து கைஸ் எனக்கு வந்து ஏர்டெல் காசு குடுக்கல. ஓகேவா? உடனே வந்து ஏர்டெல் கிட்டேருந்து இவன் காசு வாங்கிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க.
எனக்கு பெர்ப்ளெக்ஸிட்டி வந்து புடிக்கல. எனக்கு அந்த பெர்ப்ளெக்ஸிட்டி ஆப்பே அந்த கான்செப்ட் ஓகே. அ எல்லா மாடல்ஸ்லயும் இன்க்ளூடிங் ChatGPT, Gemini எல்லா மாடல்ஸையும் நீங்க வந்து பெர்ப்ளெக்ஸிட்டி கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த பெர்ப்ளெக்ஸிட்டியோட யுஐ இருக்கு இல்லையா? நான் ஒரு ஃபாண்ட் பைத்தியம். எனக்கு சில ஃபாண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபாண்ட் இல்ல அப்டின்னா எனக்கு செம்ம கடுப்பாகும். அண்ட் அண்ட் எஸ்பெஷலி பெர்ப்ளெக்ஸிட்டி யூஸ் பண்ற அந்த ஃபாண்ட் வந்து எனக்கு சுத்தமா புடிக்கல. அந்த அந்த ஆப் யூஸ் பண்ணும்போதே ஐ டோன்ட் ஃபீல் லைக் இட் இஸ் ஃபார் மீ. பட் ஏர்டெல் அந்த ஆஃபர வந்து ரொம்ப எளிமையா குடுக்குறான்ல. நீங்க அந்த ஆஃபர ஈஸியா அவைல் பண்ணிக்கலாம். பட் இவன் பாருங்களேன் நம்மள சுத்த விடுறான். அதுதான் எனக்கு புடிக்கல. ஆஃபர் குடுக்குறேன்னா எல்லாருக்கும் குடு. அத ஈஸியா அவைல் பண்ற மாரி முதல்ல உன் இன்ட்ரெஸ்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணு. அதுக்கப்புறமா நாங்க எங்க டீம்க்குள்ள பேசிப்போம். பிரவீன் வந்து இன்ட்ரஸ்டடா இருக்காரு இந்த ஆஃபர்ல. பிரவீனுக்கு குடுக்கலாமா? வேணாமா? பிரவீனோட சிபில் ஸ்கோர் எடுத்து பார்ப்போம். பிரவீனுக்கு இந்த ஆஃபர் குடுக்கலாமா? இல்ல பிரவீன் வந்து இந்த ஆஃபருக்கு வந்து டிசர்வ்டா இல்லையா? என்ன இது? தலைய சுத்தி மூக்க தொடுற மாரி. டெக் நியூஸ்லேருந்து மூவ் ஆவோம். இது வந்து அகைன் இந்த இன்ஃபர்மேஷன் தான் என்ன நேத்து தூங்க விடல கைஸ். அதாவது நாகப்பட்டினத்தில வந்து ஒரு போலீஸ்காரரு ஒரு 12வது படிக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டூடண்ட்ட மாணவிய பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கிறார். அந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி வேற யாரோ கிடையாது. அவரு குடும்பத்த சேர்ந்தவர். அவரு குடும்பத்த சேர்ந்த ஒரு பெண். இது இது எங்க போய்க்கிட்டு இருக்கு? உன் குடும்பத்து ஆளு இத வந்து உங்க குடும்பத்தில பெண்கள் இருந்தா, உங்க குடும்பத்தில இருக்க பெண்கள் கூட கொஞ்சம் ஃபிராnkஆ பேசி பாருங்களேன். அவங்கலாம் இந்த மாரி ஒரு இன்சிடென்ட்ட ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. உங்க குடும்பத்தில இருக்க எல்லாமே நல்லவன் கிடையாது. ஓகேவா? கொஞ்சம் உஷாரா இருங்க. உங்க குடும்பத்தில இருக்க பெண்கள்ட்ட பேசி பாருங்க. எல்லாருமே முக்காவாசி பேர் இந்த மாரி ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. வக்ர புத்தி இருக்கவனுங்க சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களோட டார்கெட் வந்து அவனுங்க ஆக்சஸிபிளா இருக்கக்கூடிய டார்கெட்ட தான் முதல்ல ஃபோக்கஸ் பண்றானுங்க. ஆக்சஸிபிளா இருக்க டார்கெட் எது? ஃபேமிலி. ஃபேமிலில இருக்க பெண்கள். இவன என்ன பண்ணலாம்? யோசிச்சு பாருங்க. இந்த மாரி ஆள்லாம் சும்மா விடலாமா? ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் லைக் விமென் சேஃப்டி பொறுத்தவரைக்கும், அதுக்கான பனிஷ்மென்ட் இருக்கு இல்லையா? அது இன்னுமே ப்ரூட்டல் ஆகலாம். நான் சஜெஸ்ட் பண்றேன். நான் இந்த மாரி பேசக்கூடாது. ஒரு ஆன்லைன் மீடியம்ல ஒரு புரூட்டாலிட்டிய வந்து நான் புரமோட் பண்ணக்கூடாது. பட் ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் லைக் வென் இட் கம்ஸ் டூ விமென் சேஃப்டி, பனிஷ்மென்ட்ஸ் வந்து ப்ரூட்டலா இல்ல. ஒரு பொண்ண தொட்டேன் அப்டின்னா, நான் செத்தேன், நான் சித்திரவதை பண்ணப்படுவேன் அப்படின்னு எல்லாருக்கும் பயம் இருக்கணும். நடுங்கணும். அந்த நடுக்கம் இருந்தா தான் இந்த மாரி ஒரு விஷயம் தோணாது. தன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ண இவன் தொடுறான் அப்டின்னா, இவனுக்கு பயம் இல்ல. இந்த நாய்க்கு பயம் இல்ல. இதே மாரி சென்னையில நான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு. குடும்ப மேட்டர் கிடையாது. ஒரு ஆன்லைன் கேப் புக்கிங் ஆன்லைன் பைக் டாக்ஸி புக்கிங் பிளாட்ஃபார்ம். அதுல ஒரு பொண்ணு பைக் டாக்ஸி புக் பண்ணியிருக்கா. வந்திருக்கான் ஒருத்தன். அதுல தான் அதே டிரைவர் தான். அந்த டிரைவர் வந்திருக்கான். அந்த பொண்ண கூட்டு போம்போது, டக்குன்னு வேற டைரக்ஷன் எடுத்து இருட்டான பகுதிக்கு கூப்ட்டு போயிட்டு, அந்த பொண்ண ரேப் பண்ணிட்டான். இது வந்து Twitterல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த நியூஸ் போட்ட ட்வீட்டுக்கு கீழ நெறைய ட்வீட்டுகள், நெறைய விவாதங்கள். சில முக்கியமான விவாதம் இருக்கு. என்னன்னா, இந்த விஷயம் நைட்ல நடந்திருக்கு. சில பேர் என்ன பேசுறானுங்க, "அந்த பொண்ணு ஏன் நைட் டைம்ல பைக் டாக்ஸி புக் பண்ணுது? ஏன்டா புக் பண்ணக்கூடாது? ஆ? எதுக்குடா புக் பண்ணக்கூடாது?" சில பேர் சொல்றானுங்க, "அந்த பொண்ணு ஏன் நைட் டைம்ல உலாத்திட்டு இருக்கு? நைட் டைம்ல ஏன் வெளிய போகுது? ஏன்டா போக்கூடாது?" ஏன்டா ம் அ
விமென் சேஃப்டிக்கு உகந்த நாடு, உகந்த ஸ்டேட்டு, பெண்கள் பாதுகாப்புல வந்து நாங்க உச்சம் அப்படின்னு சொல்லிக்கிறோம்ல. நைட் டைம்ல ஒரு பொண்ணால வந்து சேஃபா ஒரு இடத்துக்கு போக முடியல அப்படின்னா, என்ன விமென் சேஃப்டி? சொல்லுங்க. அந்த பொண்ணு உட்கார்ந்து மாரல் பாலிசிங் பண்ணிட்டு இருக்கானுங்க. "நீ ஏன் நைட் டைம்ல போன? நீ ஏன் பைக் டாக்ஸி புக் பண்ண?" ம். இதெல்லாம் எவ்ளோ கேவலமான டிஸ்கஷன் தெரியுமா? எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, பயம் வருது. இந்த மாரி நியூஸ்லாம் படிக்கும்போது, அப்ப பைக் டாக்ஸிஸ் வந்து சேஃப் கிடையாதா? நைட் டைம்ல வந்து விமென் போறது சேஃப் கிடையாதா? அப்படின்னு எனக்கு தோணுது. இவனுங்க பேச பேச. இனிமே எந்த பொண்ணாவது பைக் டாக்ஸி புக் பண்ணுவாளா? ம். எதுக்கு பைக் டாக்ஸி புக் பண்றோம் இப்போ? நம்மளால ஆட்டோல போ முடியும். எதுக்கு நம்ம பைக் டாக்ஸி புக் பண்றோம்? ஆட்டோ விட பைக் டாக்ஸி வந்து பாதிக்கு பாதி அமௌண்ட் இருக்கு. நம்ம வந்து ஃபினான்ஷியலி பின்தங்கி இருக்கோம். இல்ல நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்னு நெனைக்கிற மென்டாலிட்டி இருக்கவங்க வந்து பைக் டாக்ஸி ஒரு உகந்த மீடியம். அதுக்காக தான் பைக் டாக்ஸி போறோம். ஆனா பைக் டாக்ஸில சேஃப்டி இல்ல அப்படின்னு இருக்கும்போது என்னால என்ன பண்ண முடியும்? ம். பைக் பைக் டாக்ஸி ஓட்டுற சில பேர்னால விமென்க்கு சேஃப்டி இல்லன்ற ஒரு ஒரு ஆர்குமென்ட்ட தாண்டி, பைக் டாக்ஸி ஓட்டுற டிரைவர்ஸ் நெறைய பேருக்கே சேஃப்டி இல்ல. அத பத்தியும் நான் நெறைய படிச்சிருக்கேன். அத பத்தியும் நான் நெறைய அ டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நெறைய பேர் கூட. என் பைக் டாக்ஸி ஓட்டுற நண்பர்கள் எனக்கு நெறைய பேர் இருக்காங்க. இந்த பசங்க பண்ற விஷயம் வந்து ரொம்ப கேவலமான விஷயமா இருக்கும். ஏன்டா உனக்கு வந்து ஆண்கள் மேல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, ஓகே. அத வந்து தப்பு சொ த யாருமே தப்பு சொல்ல முடியாது. உன் ஃபீலிங்ஸ வந்து யாருமே குறை சொல்ல முடியாது. அத தப்பும் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஐம் நாட் அகெயின்ஸ்ட் கே பீப்பிள். பட் நீ போயிட்டு இன்னொரு ஆண நீ மொலஸ்ட் பண்ணுவ அப்டின்னா, உன்ன எப்படி அலோவ் பண்ண முடியும்? ம். நாட் ஜஸ்ட் பெண்கள் சேஃப்டி கைஸ். ஆண்களுக்கும் சேஃப்டி இல்லை. அ ஆண்களுக்கும் சேஃப்டி இல்ல. நானும் இத கோ த்ரூ பண்ணியிருக்கேன். ம். ஒரு ஒரு சின்ன பையனா, நான் வந்து ஒரு ஒரு இடத்துல பஸ்ல போயிட்டுருக்கும்போது, ஒரு ஆண் என் தோள் மேல கை போட்டு, அ என் கைய பிடிச்சு கசக்குறான். என்ன பண்ணுவ நீ அந்த சிச்சுவேஷன்ல? உன்னால மொறைக்க முடியும், உன்னால திட்ட முடியும். ஆனா நீ மொலஸ்ட் பண்ணப்பட்டது தான். அது ஒரு ட்ராமா ஆயிடும் கைஸ். ஒரு ஆணுக்கே இப்படின்னா, ஒரு பெண் ஒரு பஸ்ல போற எம்டிசி பஸ்ல போற ஒரு பெண், ஒரு நாளைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்றா? ம். அதெல்லாம் நெறைய பேர் வெளிய சொல்றது கிடையாது. என்ன பண்றது? நாய்ங்க, வெறி நாய்ங்க உலாவிட்டு இருக்குதுங்க. என்ன பண்றது? கல் எடுத்தும் அடிக்க முடியல இந்த நாய்ங்கள. ம். சட்டத்தாலயும் ஒண்ணும் பண்ண முடியல. அப்படின்னும்போது ரொம்ப ஆதங்கமா இருக்கு. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அதனால ஃபன் டாபிக்கு போவோம். சினிமா டாபிக்கு போவோம். லக்கி பாஸ்கர். என்னோட ஃபேவரைட் மூவின்னு சொன்னேன் இல்லையா? இந்த படத்த பத்தி தப்பா சொன்ன ஒரு ஆள கூட நான் பார்க்கல. எல்லாரும் இந்த படத்த பிரைஸ் பண்ணாங்க கைஸ். அருமையான படம். சூப்பரான படம். 1 இயர் ஆயிடுச்சு லக்கி பாஸ்கர் ரிலீஸ் பண்ணி. டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டா ஃப்ளை ஆகுது பாருங்க. நான் இப்ப தான் லக்கி பாஸ்கர வந்து 2, 3 தடவ பார்த்த மாரி இருக்கு. நான் கிட்டத்தட்ட 2, 3 தடவ இந்த படத்த பார்த்தேன். எல்லாருக்கும் போட்டு காமிச்சுட்டு இருந்தேன். இந்த படத்த பாருங்க அப்படின்னு நானும் பக்கத்துல உட்கார்ந்து பார்ப்பேன் அந்த படத்த. சில சீன்லலாம் அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பேன். ஸோ நல்ல படம். 1 இயர் ஆயிடுச்சு. துல்கர் சல்மானோட ஃபர்ஸ்ட்டு 100 குரோர் ஃபிலிமா இது. அருமைல துல்கர் சல்மான் நெனச்சிருந்தா ஒரு ஒரு மாஸ் ஹீரோவா இருந்திருக்கலாம். எப்படி எப்படியோ படம் எடுத்திருக்கலாம். பட் கதைக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குறாரு பாருங்க. நல்ல விஷயம். சூப்பரான படம். இத நீங்க பார்க்கல அப்படின்னா, தயவு செஞ்சு பாருங்க. அருமையான படம். லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு கைஸ். பார்க்காதவங்களுக்கு நான் சொல்றேன். பார்த்தவங்களுக்கு என்ன ட்விஸ்ட்ன்னு தெரியும். லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு.
அந்த ட்விஸ்ட் வரும்போது ஐ வாஸ் லைக் டேய்! என்னடா! கிட்டத்தட்ட கிளைமாக்ஸ நெருங்கும்போது, இட்ஸ் அன் ஆவரேஜ் ஃபிலிம்டா. கடைசில எப்படியோ எப்படி எப்படியோ கொண்டு வந்து, ஒரு கருத்த திணிக்கிற ஒரு படமா கொண்டு வந்துட்டீங்களேடா! அப்படின்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருக்க டைம், திடீர்னு அப்படியே சீன் சேஞ்ச் ஆகும். வாட் ப்பா! அப்படி இருக்கும் அந்த படம். பாருங்க இந்த படத்த பார்க்கல அப்படின்னா. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அத பாட்டு பாடி உங்கள எல்லாம் டார்ச்சர் பண்ணேன் இல்லையா? சங்கீத ஜாதி முல்லை. இந்த சக்தி திருமகன் விஜய் ஆண்டனி நடிச்ச இந்த சக்தி திருமகன் படம் இப்போ ஓடிடில பார்த்துட்டு இருக்கேன். ஒரு படத்த முழுசா பார்க்க முடியல கைஸ். முன்னாடிலாம் சீரிஸ பின் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். உட்கார்ந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் உட்கார்ந்து ராத்திரி பகலா பார்த்து நான் முடிச்சேன். ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நான் பாட்டுக்கு பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். பட் இப்போ ஒரு படம், ஒரு 3 மணி நேரம் படத்த ஒன் சிட்டிங்ல உட்கார்ந்து பார்க்க முடியல. 1 வாரமா ஐ மீன் இது ரிலீஸ் ஆகி ஒரு 2, 3 நாள் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 2 இது ரிலீஸ் ஆன டேட்ல இருந்து நான் இந்த படத்த பார்த்துட்டு இருக்கேன். சக்தி திருமகன. இன்னமும் பார்த்து முடிக்கல. அ வாழ்க்கை இப்படியே போயிடுமா? அப்படின்னு இருக்கு. எனிவேஸ் சக்தி திருமகன்ல இந்த வில்லன் இருக்காரு இல்லையா? இவர் தான் இந்த காதல் ஓவியம்ல நடிச்ச ஹீரோ. கண்ணு தெரியாம நடிச்ச ஹீரோ. அந்த பாடல் பாடுனேன் இல்லையா? சங்கீத ஜாதி உள்ளை காணவில்லை. எனக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு கைஸ். இந்த 2 பேரும் ஒண்ணு தான்னு இருக்குது. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல எல்லா பாடலும் நல்லாருக்கும். பட் இந்த சங்கீத ஜாதி முல்லைன்ற பாடல் வந்து என்னோட பிளேலிஸ்ட்ல ரொம்ப வருடங்களா இருக்கு. நேத்து தான் இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சுச்சு. நேத்து நைட்டு உட்கார்ந்து எனக்கு 2 மணி வரைக்கும் தூங்கல. 2 மணிக்கு இந்த பாட்ட கேட்டேன். சாரி. ஐ வாஸ் லைக் செம்ம பாட்டு தெரியுமா இது? இந்த இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டி இப்ப நம்ம ஃபிராங்கி பாணிய வந்து ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கோம். ஃபிராங்கி பாணியோட டியூரேஷன் அரவுண்ட் 11 மினிட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். 11 மினிட்ஸ் பாடல். பட் வந்து ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும். நடுவுல எந்த இடத்துலயுமே ஃபிராங்கி பாணி வந்து உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணவே பண்ணாது. அப்படியே யூ வில் பி ஹூக்ட் ஃப்ரம் செகண்ட் டூ செகண்ட். அதே மாரி தான் இந்த பாடல். இந்த பாடல் வந்து ரொம்ப லாங்கான பாடல். 7 நிமிட பாடல். 7 நிமிட பாடல் உங்கள போர் அடிக்க விடாது. டியூன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் கைஸ். டியூன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அந்த சேஞ்ச் ஆகுற டியூன் நல்லா இருக்கும். இவங்க 2 பேரும் ஒண்ணு தான் கைஸ். இவரு நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு கைஸ். ஐ ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் டப்பிங் ஆர் அவ வேற டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசியிருக்கிறாரா? இல்ல இவரே பேசியிருக்கிறாரான்னு தெரியல. அந்த ஸ்லாங் பாருங்க. இங்கிலீஷ் ஸ்லாங்கு. இந்த சக்தி திருமகன் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா இங்கிலீஷ் பேசுவார். நல்ல ஸ்லாங்கு. எனிவேஸ் இவர்லாம் காணாம போய்ட்டாருன்னு நெனச்சுட்டு இருக்கேன். இன்னமும் நடிச்சிட்டு இருக்காரு. நல்லது. இட்லி கடை மேட்டருக்கு வருவோம். இட்லி கடை ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கு. நான் பார்த்தேன். பார்த்துட்டு, ஐயோ! நான் இந்த படத்த தியேட்டர்ல பார்க்காம விட்டேனே! நல்ல படமாச்சே! அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நல்ல கதை, கிரிப் அ நல்ல கிரிப் இருக்கும். ஐ மீன் எந்த இடத்துலயும் போர் அடிக்காது. ஆ எமோஷனல் சீன்ஸ்லாம் இருக்கு. நெறைய இடத்துல நான் எமோஷன் ஆனேன். லாஸ்ட்லலாம் சூப்பரா இருக்கும். தனுஷோட ரைட்டிங்க நான் ரொம்ப பாராட்டுனேன். தனுஷ் வந்து ஒரு காலத்துல, நான் சூடான சுளுக்கெடுத்துருவேன்" அப்படின்னு டயலாக் பேசிக்கிட்டு இருந்த தனுஷ், வயலன்ஸ புரமோட் பண்ணிட்டு இருந்த தனுஷ், நான் வயலன்ஸ் முக்கியம் அப்படின்னு ஒரு கதைய ரைட் பண்ணியிருக்கிறாரு. நல்லா நடிச்சிருக்காரு. நல்ல படம். ஆனா, இந்த படத்த ஒருத்தன் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து ஒரு ட்வீட் போட்டிருக்கான். இத படிச்சுட்டு டேய் எனக்கு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு உள்ளூர ஒரு விஷயம் வந்து இடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்ன அ குலத்தொழில ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க. அப்பாவோட அப்பாவோட தொழிலையே மகன் எடுத்து பண்றான். அ சொந்த ஊர்லயே இரு, வெளிய போகாத அப்படின்ற மாரி ஒரு அஜெண்டா வர மாரி தெரியுதே. இப்ப தனுஷ்க்கு வந்து ஒரு பையன் பொறக்குறான். அவனையும் தனுஷ் இத தானே பண்ணுவான். இட்லி கடையே போடு, இட்லி கடையே இது பண்ணு அப்படின்னு தானே சொல்லுவான். அப்படின்லாம் எனக்கு உள்ளூர இருந்துச்சு. பட் அந்த கதையோட ஓட்டம் வந்து என்ன அந்த நோக்கத்துல வந்து யோசிக்க விடல. ஒருத்தன் அந்த விதத்துல யோசிச்சுட்டான். யோசிச்சுட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்கான். அந்த ட்வீட்ட நான் படிக்கிறேன். இத வந்து என்னால ஷேர் பண்ணாம இருக்கவே முடியாது கைஸ். இத நான் ஷேர் பண்றேன்.
கேளுங்க. இட்லி மாவு ஆட்ட தனுஷ் ஈஸியா இருக்கும்னு சொல்லி கிரைண்டர் வாங்கி தருவான். இட்லி சரியா வரலன்னு வந்த கிரைண்டர திரும்பி சாரி. இட்லி சரியா வரலன்னு வந்த கிரைண்டர திருப்பி அனுப்பிட்டு, தனுஷ் அம்மாவ வேல வாங்கியே இடுப்ப உடைப்பான். ஆக்சுவலி இத நான் என்னோட வைஃப்பையும் படிக்க வச்சேன். அவரு அவரோட அம்மாவ ஒண்ணும் மாவாட்ட விடலையே! அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க என்னோட வைஃப்பு. பட் அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஹெல்ப் பண்ற சீன்லாம் இருக்கும். அதுல. அஃப்கோர்ஸ் அவர் தான் 2 மணி நேரம், 3 மணி நேரம் மாவாட்டுறாருன்னு வைங்களேன். பட் த பெர்ஸ்பெக்டிவ் ப்ரோ. அப்புறம் கடைய பெருசாக்கி புது புது பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம்னு போய் கேட்கிறப்போ, "உன் கடைக்கு என் பேர வைக்காத. உன் பேர வச்சுக்கன்னு" டேஷ் மாதிரி பேசி, அதுலயும் மண்ணள்ளி போட்டுருவான். ஆமா கைஸ். நான் பிரான்ச் வைக்க போறேன். நான் சிட்டில நல்ல ஏரியால அ பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம். இங்க குண்டு சட்டிக்குள்ளேயே எப்படி குதிரை ஓட்டிட்டு இருக்கிறது? அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு இஷ்டம் இல்ல. நான் இங்க தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்ருவாரு அவரு. சரி வெளியூர் போயாவது நல்லா சம்பாரிக்கிறேன்னு சொன்னதும், எந்த தப்புமே இவன் மேல இல்லாத மாதிரி மூஞ்சிய தொங்க போட்டுப்பான். இவன் தொல்லையெல்லாம் கடந்து தனுஷ் நல்லா சம்பாரிச்சு, நல்ல வேலையில இருக்கிறத பொறுத்துக்க முடியாம, உள்ளுக்குள்ள அவ்ளோ வன்மத்த வச்சுக்கிட்டு, சமயம் பார்த்து மகன் கல்யாணத்துக்கு கூட போகாம, அவன் பொண்டாட்டியும் போக விடாம, இவனே தற்கொலை பண்ணிட்டு, ஒரு தப்பும் செய்யாத அவங்க அம்மாவையும் சேர்த்து சாகடிச்சு, இப்படி ஒவ்வொரு தடவையும் தனுஷ கில்ட் ட்ரிப் பண்ணி, அணு அணுவா சித்திரவதை செஞ்சு, கடைசியா செத்தும் அவன் வழிக்கே தனுஷ் வர வர வச்சான் பாரு இந்த சிவனேசன். இந்த டேஷ விட பெரிய ரெட் ஃபிளாக் இருந்திட முடியுமா என்ன? இவர் ரொம்ப ப்ரூட்டலா எழுதியிருக்கிறாரு. ஐ ஃபீல் பேட் ஃபார் ஷேரிங் திஸ் வித் யூ. பட் த பெர்ஸ்பெக்டிவ் நான் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சேன். இது இந்த படம் நல்லா இருந்துச்சு. ஐ அம் நாட் பிட்ச் டாக்கிங் அபௌட் திஸ் மூவி. இந்த படம் ஒரு நல்ல படம். பட் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ரொம்ப நல்லா இருக்கு கைஸ். உண்மையாலுமே இட்ஸ் லைக் நான் எங்கேயும் வரமாட்டேன். நான் இங்க தான் இருப்பேன். இத எத்தன பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. நான் ஒரு புது விஷயம் பண்ண போறேன். நான் அங்க போப்போறேன், இங்க போப்போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்ளோ கடுப்பா இருக்கும். ஆ. தனுஷோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்னன்னா, வெளிநாட்டுக்கு போனாலும் ஹி இஸ் நாட் ஹேப்பி. வெளிநாட்டுக்கு போயி ஹேப்பியா இல்லாத அம் 100 பேர நீங்க காமிச்சீங்க அப்டின்னா, வெளிநாட்டுக்கு போயி ஹேப்பியா இருக்கிற 1000 பேர நான் காமிப்பேன். ஓகேவா? ஸோ எனிவேஸ் த பெர்ஸ்பெக்டிவ் நல்லா இருந்துச்சு இந்த பெர்ஸ்பெக்டிவ். குட் திங் டு ரீட் அபௌட். டூட் கதைக்கு வருவோம். பாக்கியராஜ் என்ன சொல்லியிருக்கிறாரு, பாக்கியராஜ் தாலி சென்டிமென்ட் ரொம்ப முக்கியம். நீங்க கல்யாணம்னு வந்துட்டீங்க, தாலி கட்டிட்டீங்க அப்டின்னா வந்து, யூ ஹேவ் டூ ஸ்டிக் வித் தட் லைஃப் அப்டின்னு சொல்றாரு. டூட் மேல நெறைய விமர்சனங்கள் இருக்கு. நானுமே டூட சப்போர்ட் பண்ணி நான் ஸ்டோரி போட்டப்போ, நெறைய ஃபாலோவர்ஸ் கிட்ட நான் பேசினேன். நெறைய பேர் "என்ன ப்ரோ நல்லாருக்கு. நல்லாவே என்ன படம் அந்த பிரதீப் ரங்கராஜன் என்ன பண்றான்? அவன் பேசுறதெல்லாம் பேச்சா? சில சீன்லாம் என்ன அருவருப்பா இருக்கு." அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐ டாக் டூ தெம். அவங்க நான் சொன்ன கருத்த ஏத்துக்கல. நான் அவங்க சொன்ன கருத்த ஏத்துக்கல. எண்ட் ஆஃப் தி டே இட் வாஸ் ஜஸ்ட் அ நெவர் எண்டிங் டிபேட். பட் என்னோட கருத்து என்னன்னா, பிரதீப் ரங்கநாதன் பண்றான் இல்லையா? சில சில விஷயங்கள் எனக்கு ஐ அம் நாட் அ ஃபேன் ஆஃப் பிரதீப் ரங்கநாதன். எனக்கு பிரதீப் ரங்கநாதன் பண்ற ஆட்டிட்யூட் எனக்கு எனக்கு புடிக்காது. இன்ஃபாக்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் பார்க்கும்போதே தியேட்டர்ல பார்க்கும்போதே ஐ வாஸ் லைக் இவன் என்ன இப்படி பண்றான்? இவன் சுத்தமா புடிக்கல. இவன் பண்ற ஆட்டிட்யூடே புடிக்கல. அப்படின்ற மாரி இருந்துச்சு. பட் த லேட்டர் பார்ட் ஆஃப் த மூவி திங்ஸ் தே கன்வேட் அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இன்ஃபாக்ட் இந்த பிரதீப் ரங்கநாதனோட பிஹேவியர் எனக்கு புடிக்கல அப்படின்னு சொல்றான் இல்லையா? அந்த ரைட்டிங்கே தே இன்டெண்டட் டூ டூ இட். அவன் பண்றது பிடிக்கக்கூடாது. அவன் ஒரு அவன் ஒரு ஊதாரி மாரியான ஆளு.
அவன் ஒரு யார பத்தியும் கவலைப்படாத ஒரு ஆளு. நெனச்சத பேசுவான். ரொம்ப இரிட்டேட் பண்ணுவான். அந்த மாரியான ஆள் தான். அந்த ரைட்டிங்கே அப்படிதான். நீங்க புக்ஸ் படிச்சிருந்தீங்க. புக் படிக்கக்கூடிய ஃபிக்ஷனல் புக்ஸ் படிக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, நான் சொல்றது உங்களுக்கு புரியும். எந்த கேரக்டருமே ஹீரோ கேரக்டர் கிடையாது. எந்த கேரக்டருமே வந்து, இவன் உத்தமன், இவன் வந்து அ புனிதத்தின் மறு இடம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா கேரக்டருக்குமே வந்து ஃப்ளாஸ் இருக்கும். புக் படிக்கிறவங்களுக்கு ஃபிக்ஷனல் புக்ஸ் ரொம்ப புடிச்சவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியும். எல்லா கேரக்டருமே ஃப்ளாஸ் இருக்கும். அந்த ஃப்ளாஸ ரொம்ப வெளிப்படையா சொல்ற புக்ஸ் வந்து நெறைய நெறைய இருக்கு. எந்த கேரக்டரையுமே வந்து புனிதப்படுத்த மாட்டாங்க ரைட்டர்ஸ். அந்த மாரியான ஒரு கேரக்டர் தான் வந்து பிரதீப் ரங்கநாதன். அந்த குழந்தைய கூட இவன் திட்டுவான். எனக்கு அந்த சீன் எனக்கே ஒரு மாரி மூஞ்சி சுளிக்கிற மாரி தான் இருந்துச்சு. அ எ ஒ ப்ரொப்போஸ் பண்ண வரா அந்த பொண்ணு, "நீ நீ என்னடி விட்டு படத்துல இருக்கிற மாரி இருக்கிற" அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து மூஞ்சி சுளிக்கக்கூடியது தான். பட் அந்த கேரக்டர் அப்படி பேசக்கூடிய கேரக்டர். அத வந்து இட் வாஸ் ரிட்டன் தட் வே. தட் வாஸ் மை ஆர்கியூமென்ட். இப்ப இந்த தாலி சென்டிமென்ட்க்கு வருவோம். இது என்ன இந்த படம் என்ன கருத்த சொல்ல வருது அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம். தாலிக்கு மரியாதை கிடையாது. அந்த தாலிக்கு பின்னாடி இருக்க பெண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. இத நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்லையா? அத மட்டும் சொல்லுங்க. நீங்க ஒத்துக்கல அப்படின்னா, யுவர் மைண்ட் செட் இஸ் ரெக்ரெசிவ். ஓகேவா? அத ஒத்துக்கோங்க. இது 2த்துல ஏதாவது ஒண்ணு நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும். தாலிக்கு மரியாதை கிடையாது. தாலிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. இத ஒத்துக்கிறவங்க முற்போக்கு மைண்ட் செட் இருக்கிற ஆட்கள். இத ஒத்துக்காதவங்க பிற்போக்கு மைண்ட் செட் இருக்கிற ஆட்கள். நீங்க பிற்போக்கு மைண்ட் செட் இருக்கவங்க அப்படின்றதுனால நீங்க தப்பு அப்படின்னு நான் சொல்லல. உங்க மைண்ட் செட் அப்படி. ஓகேவா? அத பத்தி நான் விவாதிக்க விரும்பல. இந்த கேஸ்டிஸ்ட்டோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன பிடிச்சிருக்கு. பட் அவன் வந்து நம்ப ஜாதி கிடையாது. அதனால நீ அவன விட்ரு. நம்ப ஜாதியில இருக்கிற நம்ம முனுசாமி இருக்கான். அவன நீ கல்யாணம் பண்ணிக்க. அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றாங்க இல்லையா? ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா? கல்யாணம் பண்ணி வச்ச உடனே முடிஞ்சது அப்படின்னு இவனுங்க அப்படியே நிம்மதியா தே டேக் த பேக் சீட். அப்படியே தே சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ் இல்லையா? அத வந்து இந்த படம் உடைச்சிருது. அத உடைச்ச உடனே இவனுங்களுக்கு அப்படியே எரியுது. தாங்க முடியல. என்ன கல்யாணம் வந்து எண்ட் கிடையாதா? கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் முடிஞ்சதுன்னு நெனச்சுட்டு இருக்கேனே! அது எண்ட் கிடையாதுன்னு இவன் சொல்றானே! அப்படின்ற ஒரு ஒரு எரிச்சல், அப்படின்ற ஒரு பயம். த்ரூ த்ரூ அவுட் ஆல் தீஸ் இயர்ஸ் தமிழ் சினிமால இந்த தாலி சென்டிமென்ட்ட ஒரு பெரிய சென்டிமென்ட்டா யூஸ் பண்ணியிருந்தாங்க. பாக்கியராஜ்லாம் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் வந்து அந்த அவ அவருக்கு நெறைய டேலண்ட் இருக்கு. அவரோட ரைட்டிங் சூப்பரா இருக்கு. பட் இந்த தாலி சென்டிமென்ட், தாலி வந்து வேலி அப்படின்னு சொல்றத வச்சு நெறைய நெறைய பேர் வந்து தமிழ் சினிமால தே கேஷ்ட் இன் திஸ் சென்டிமென்ட். பட் அது கிடையாது அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்றான். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அத தூக்கி போடு. உனக் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? உன்ன யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஒரு ஜாதிய வச்சு உன்னை எவனும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்றான். அத ஏத்துக்க முடியாத ஆட்கள் சாரி கெஸ். அத ஏத்துக்க முடியாத ஆட்கள் எரியறாங்க. சில சில பேரோட இதெல்லாம் ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது, படம் பார்த்துட்டு வெளில வராங்க. அவங்களோட அந்த ஆதங்கத்தெல்லாம் கேட்கும்போது, எனக்கு ஃபன்னா இருக்கும். ஓகே ரெக்ரெசிவ் மைண்ட் செட் இருக்கிற ஆட்கள் வந்து எரியறாங்க இந்த படத்த பார்த்து. எனக்கு என்னன்னா, இந்த படம் ஒரு எஃபெக்ட் குடுக்குது இல்லையா சமுதாயத்துல? அந்த எஃபெக்ட் எனக்கு குடுக்குற சந்தோஷம் வந்து, இந்த பிரதீப் பண்றான் இல்லையா சில விஷயங்கள். இந்த பிரதீப் வந்து கேனத்தனமா சில விஷயங்கள் பண்றாரு இல்லையா? அந்த கேரக்டர் அப்படி ரிட்டர்ன் ஆயிருக்கு. அதனால அவர் அப்படி பண்றாரு. ஓகேவா? அவரோட கேரக்டர் தான் இது அப்படின்னு நான் சொல்லல. இந்த பிரதீப்போட கேரக்டர் வந்து இந்த மாரி எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அது என்ன இரிட்டேட் பண்ணுது இல்லையா? இந்த விஷயம் வந்து இந்த விஷயத்த நெகேட் பண்ணிடுது.
இந்த படம் வந்து சமுதாயத்துல ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்ட ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு சந்தோஷம், எனக்கு பிரதீப்போட கேரக்டர் குடுத்த நெகட்டிவிட்டிய வந்து நெகேட் பண்ணி விட்டுருது. அஃப்கோர்ஸ் பிரதீப் பேசுற சில விஷயங்கள்லாம் நான் சப்போர்ட்டே பண்ணல. சுத்தமா சப்போர்ட் பண்ணல. சில விஷயங்கள்லாம் என்னையே முகம் சுளிக்க வைக்கிற மாரி தான் இருந்துச்சு. ஆனா, கல்யாணம் பண்ணிட்டா தட் இஸ் நாட் அன் எண்ட் அப்படின்ற அந்த கருத்து இருக்கு இல்லையா? அத வந்து நான் மனதார வரவேற்கிறேன். இன்ஃபாக்ட் அந்த பொண்ணு வந்து பிரதீப்ப வந்து ஏமாத்தல. ஓகேவா? சில சில பேர் யோசிப்பீங்க. ஆ அப்ப வந்து ஒருத்தர நம்ப வச்சு கல்யாணம் பண்ணிட்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல மதில் ஏறி குதிச்சு ஓடி போயிட்டா பரவாயில்லையா? தப்பு. அது தப்பு. ஒருத்தன நம்ப வச்சு கழுத்தறுத்து ஆசை காட்டி கழுத்தறுக்கிறது தப்பு. பிரதீப் அவனா முன் வர்றான். இது கூட வந்து என் என் ஃபேமிலில இருக்கவங்க கூடயே நான் இந்த படத்த பத்தி விவாதிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "என்னப்பா இது கல்ச்சர எப்படிப்பா அஃபெக்ட் பண்ணுது இந்த படம்? இது தப்பு இல்லையா? ஒருத்தன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தன் கூட இருக்கலாமா?" அப்படின்னு நெறைய பேர் கேட்டாங்க. இவன கல்யாணம் அந்த படத்தோட பிளாட்டே அப்படிதான். இவன கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பா அந்த பொண்ண கொன்றுப்பான். அது உங்களுக்கு ஓகேவா? ஆணவ கொலைய நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? ம். அந்த அந்த படத்தோட பிளாட் அவ்ளோ டைட்டா நிக் பண்ணப்படுது. அவன கல்யாணம் பண்ணிக்கல அப்டின்னா, இவ சாகணும். ஓகேவா? அவங்க அப்பா ஆல்ரெடி அவன் தங்கச்சிய கொன்றுக்கான். அவனோட பெண்ணையும் கொல்றதுக்கு அவன் தயங்க மாட்டான். அப்ப நீங்க அத சப்போர்ட் பண்றீங்களா? பிரதீப் வந்து அவனா முன் வர்றான். அவனோட அந்த அந்த ஸ்ட்ரகிளையும் காமிக்கிறாங்க. ஐயோ! இது இது பண்ணக்கூடாது. இது தப்பு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ என்னோட பொண்டாட்டி ஆயிடுவா. என்னோட பொண்டாட்டி ஆயிட்ட பிறகு அவள டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தன இன்னொருத்தன் கூட சேர்த்து வைக்கிறது வந்து எனக்கு மாரலி தப்பா தெரியுது. அப்படின்னு வந்து அவன் அவன் அவனுக்குள்ள அந்த போராட்டம் இருக்கு. பட் அவனால அத பண்ண முடியல. ஏன்னா, ஹி லைக்ஸ் திஸ் கேர்ள் அண்ட் வந்து இவ வந்து செத்துருவா. இவ ஒரு பொண்ண உங்களுக்கு புடிச்சிருக்கு. நான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணல அப்டின்னா, அந்த பொண்ண கொன்றுவாங்கன்ற சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் அவனா முன் வர்றான். ஓகேவா? மமிதா ஒண்ணும் மமிதா தானன்னு தெரியல அந்த பொண்ணோட பேரு. அந்த ஹீரோயினோட பேரு. அந்த பொண்ணு ஒண்ணும் இவன வந்து நம்ப வச்சு, "வா கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்டின்னு நம்ப வச்சு, ஃபர்ஸ்ட் நைட்ல மதில் ஏறி குதிக்கல. அவனா சம்மதிச்சு, அவனா ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி வரான். ஸோ எந்த ஆங்கிள்லயுமே எனக்கு இது வந்து தப்பா தெரியல எனக்கு. இந்த டிபேட் இருக்கு இல்லையா? இந்த ஒரு காரசாரமான டிபேட் வருது இல்லையா? இது நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாரியான டிபேட்டுகள், இந்த மாரியான இந்த பிற்போக்கு சிந்தனையாளர்களும், முற்போக்கு சிந்தனையாளர்களும் ஒண்ணா வந்து டிபேட் பண்ணக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டிபேட் பண்ணக்கூடிய சிட்யூவேஷன் வந்து இருக்கணும். அது நிலவணும். இன்னும் மென்மேலும் இந்த மாரி அட்டாக் பண்ணக்கூடிய முற்போக்காளர்கள், பிற்போக்கு சிந்தனைய அட்டாக் பண்ணக்கூடிய அ விஷயங்கள் வந்து இன்னும் நடக்கணும். இந்த மாரி நெறைய மூவிஸ் வரணுன்றது என்னோட என்னோட கருத்து. எண்ட் ஆஃப் த டே இது மூலமா நான் நெறைய ஃபாலோவர்ஸ இழக்கலாம். இல்ல நெறைய லிசனர்ஸ இழக்கலாம். இது என்னோட கருத்து. ஓகேவா? என்னோட கருத்து. உங்களுக்கும் இதுக்கு அகைன்ஸ்ட்டா உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கலாம். முக்கியமா சில சீன்ஸ்கள் உங்கள வந்து ரொம்ப பாதிச்சிருக்கலாம். இந்த சீன் எனக்கு சுத்தமா புடிக்கல அப்டின்லாம் இருக்கலாம். ஃபீல் ஃப்ரீ டூ கம் டூ மை டிஎம், இன்ஸ்டா டிஎம் அண்ட் வி கேன் டாக். ஐ அம் ரெடி டூ டாக். ஐ அம் நாட் கோனா இம்போஸ் மை தாட்ஸ் ஆன் யூ. ஓகேவா? வி கேன் டாக் அபவுட் இட் எனி டைம். பட் திஸ் ஃபிலிம் வாஸ் அ குட் ஃபிலிம். தட்ஸ் வாட் ஐ கேன் சே ரைட் நவ். இந்த மாரி பிற்போக்காளர்கள்லாம் ட்ரிகர் ஆவாங்க தான். ஒத் ஒரு ஒரு செர்டைன் பீப்பிள ட்ரிகர் பண்ணாம ஒரு
முற்போக்கு சிந்தனைய வந்து முன்வைக்க முடியாது. அது கஷ்டம். அவங்க ட்ரிக்கர் ஆயி தான் ஆவாங்க. நம் முற்போக்காளர்களையும் ட்ரிக்கர் பண்ற மாரி பிற்போக்காளர்கள் நெறைய கருத்துக்கள வந்து சமூக வலைத்தளங்கள்ல முன் வைப்பாங்க. அ அதுவும் தப்பு கிடையாது. முன்வைங்க. பேசினா தான் சில விஷயங்கள் வந்து ஒரு புரிதலுக்கு வரும். ஸோ பேசலாம். வி கேன் டிபேட். ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் இட். தீஸ் ஆர் த 10 திங்ஸ். இந்த 10 திங்ஸ நெனச்சு நான் தூக்கத்தை இழந்தேன் நேற்று. இதே மாரி சில பல இன்ஃபர்மேஷன நெனச்சு அடுத்தடுத்த நாள் நான் தூக்கத்தை இழக்க நேரிடும். ஸோ அதெல்லாமும் நான் ஷேர் பண்றேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம். டாடா! பாய் பாய்.